வணக்கம், வாழ்க வளமுடன். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ஒரு 5 வகை சட்னி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வாங்க ஒவ்வொரு சட்னியாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் மிளகா சட்னி தான் அரைக்க போகிறேன். இது வெங்காய சட்னின்னு சொல்லலாம். இதுக்கு ஒரு 10 பல் வெங்காயம் எடுத்துக்கிட்டேன். அதுக்கு ஒரு 6-7 வரமிளகாய் எடுத்துக்கிறேன். அதுக்கு 2 தக்காளி எடுத்துக்கிறேன். தக்காளி 2 எடுத்து நறுக்கிக்கலாம். வெங்காயம் அதிகமாக போட்டிங்கன்னா வெங்காயம் வாசனை ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் வெங்காயம் கம்மியாக போட்டுக்குங்க. நான் இப்போ ஒரு 10 பல் வெங்காயத்துக்கு ஒரு 6-7 மிளகாய் போட்டிருக்கேன். தக்காளி ஒரு 2 தக்காளி, பெரிய தக்காளி தான் போட்டிருக்கேன். இதுக்கு உப்பு தேவையான அளவு, உங்களுக்கு எவ்வளோ தேவையோ போட்டுக்குங்க. இப்போ இதை ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். இது மிளகா சட்னி. ஃபஸ்ட்டு மிளகா சட்னி அரைச்சிட்டு வந்துடுறேன். பாருங்கள், அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ இது ஒரு பவுலில் ஊற்றிக்கலாம். இப்போ மிளகா சட்னி ரெடி ஆயிடுச்சு. நான் தாளிக்கிறது லாஸ்ட்டாக காட்டுறேன். இப்போ ஒவ்வொரு சட்னியாக மட்டும் நான் அரைச்சி வச்சுக்கிறேன். அடுத்தது பூண்டு சட்னி. இதுக்கும் 10 வரமிளகாய் போட்டுக்கிறேன். ஒம்பது பூண்டு பல் போட்டிருக்கேன். இந்த பூண்டுக்கு ஒரு 10 வரமிளகாய் போட்டிங்கன்னா தான் பூண்டோடைய காரம் கம்மியாக இருக்கும். அதனால் எப்பொழுதுமே பூண்டு காரம் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் தான் சட்னி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் 10 பல் பூண்டு இதில் சேர்த்துக்கிறேன். 3 தக்காளி, உள்ளுக்கு இருக்க அந்த கருப்பாக இருக்கிறத மட்டும் எடுத்துகிட்டு வச்சுருக்கேன். 3 தக்காளி இதுக்கு சேர்த்துக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு. இதுக்கு சில பேர் புளி போட்டு அரைப்பாங்க. புளி போட்டால் அது ஒரு டேஸ்ட்டு தனி, தக்காளி போட்டோம்னா அந்த டேஸ்ட்டு தனி. அதனால தான் நான் இதுக்கு 3 தக்காளி சேர்த்துருக்கேன். ஏன்னா மிளகாய் கொஞ்சம் கூட இருக்கிறதுனால காரமாக இருக்கும். அதனால் நான் தக்காளி 3 தக்காளி சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த தக்காளியும் இந்த வரமிளகாய் பூண்டோடு சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ இதையும் அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ பூண்டு சட்னியை அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ பூண்டு சட்னி ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது நம்ம தேங்காய் சட்னி பார்க்கலாம். தேங்காய் சட்னிக்கு 2 சில் தேங்காய், 3 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, 2 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 3 முந்திரி பருப்பு, ஒரு 5 பச்சை மிளகாய் வச்சுருக்கேன். இப்போ நம்ம அதை சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு ஆப்ஷனல் தான், தேவைன்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. முந்திரி பருப்பு போட்டால் தேங்காய் சட்னி டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் சேர்த்துருக்கேன். ஒரு 5 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம்.
2 பல் பூண்டு, ஒரு 4 முந்திரி பருப்பு, ஒரு 3 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, இஞ்சி ஒரு பீஸ் போட்டிருக்கேன், ஒரு சின்ன துண்டு. இதை வந்து அப்படியே கட் பண்ணி போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு. தேங்காய் சட்னி அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ கொஞ்சமாக அரைச்சிட்டு வந்துட்டேன். அரைச்சிட்டு இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். அதில் கொஞ்சம் இந்த தேங்காய் பொட்டுக்கடலைலாம் தண்ணி இல்லாமல் அரைச்சிங்கன்னா தான் கொஞ்சம் நல்லா மசியும். அதுக்கப்புறமா நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இதை போய் நைஸாக அரைச்சிட்டு வந்துடும். இப்போ தேங்காய் சட்னி அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ இதையும் நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். ரொம்பவும் தண்ணி ஊற்றி அரைக்காதீங்க. இந்த அளவுக்கு திக்னஸ்ஸாக அரைச்சிக்கிங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். தேங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக நம்ம வந்து ரோஜாப்பூ சட்னின்னு சொல்லுவாங்க இதுக்கு. அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு 6 வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன், 3 தக்காளி, ஒரு சில் தேங்காய். இது வந்து கலரே சூப்பராக இருக்கும். வாங்க இப்போ இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். விட்டுட்டு இந்த சின்ன வெங்காயத்தை மட்டும் அதில் போட்டுக்கிறேன். அதோட இந்த தக்காளி 3 தக்காளியும் நல்லா நறுக்கி போட்டுக்கலாம். சட்னிக்கு வணக்கிறதுனால தக்காளியை வந்து நான் 4ஆக போட்டுக்கிறேன். அதே மாதிரி இந்த ஒரு சில் தேங்காயும் அதில் நறுக்கிக்கலாம். இப்போ அந்த வெங்காயத்தோட இந்த தக்காளியும் தேங்காயும் அதோட சேர்த்துக்கிறேன். நான் சேர்த்துட்டு நல்லா வணக்கிக்கலாம். நான் ஒரு 6 வரமிளகாய் போட்டுக்கிறேன். நான் காரம் அவ்வளோ சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா எவ்வளோ காரம் வேணுமோ அந்த அளவுக்கு மிளகாய் சேர்த்துக்குங்க. இது வந்து இதுக்கு பேர் வந்து ரோஜாப்பூ சட்னின்னு சொல்லுவாங்க, எங்கள் வீட்டில் சொல்லுவாங்க. இது வந்து டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், கலரும் சூப்பராக இருக்கும். ஆனால் ரொம்ப வணக்கக்கூடாது. ஓரளவு ஒரு பாதி அளவு வந்து தக்காளி வெங்காயம் வணங்கினா போதும். அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். உப்பு வந்து இது பார்த்து சேர்த்துக்குங்க. உப்பு வந்து கொஞ்சமாக போட்டு அரைச்சிக்கிங்க. இது உப்பு குடிச்சுன்னா சாப்பிட முடியாது, நல்லா இருக்காது. அதனால் கொஞ்சமாக போட்டு அரைச்சிக்கிங்க. அப்புறமா உப்பு டேஸ்ட்டு பார்த்துட்டு தேவைன்னா கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு வணக்கினா போதும். ஒரு கொத்து கருவேப்பிலையும் கொஞ்சமாக மல்லி இலையும் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். இந்த சட்னியை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுக்கலாம். ஆறிடுச்சு. இப்போ நம்ம இதை ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். உப்பும் போட்டுட்டேன் அதிலே வணக்கும் போதே, அதனால் நீங்கள் பார்த்துட்டு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம். இதே ரொம்ப நைஸாலாம் அரைக்க வேணாம், கொஞ்சம் குறைன்னு அரைச்சிங்க. அப்போ தான் ஹோட்டலில் இருக்க சட்னி மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் குறைப்பாக அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், சட்னி அரைச்சிட்டு வந்தாச்சு. எப்படி இருக்குன்னு பாருங்கள், நல்லா ஆரஞ்சு கலரில். இப்போ இதை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு கொஞ்சம் குறைன்னே அரைச்சிங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். ரொம்ப நைஸாக அரைச்சிட்டிங்கன்னா டேஸ்ட்டு வந்து நல்லா இருக்காது. பாருங்கள், ரோஜாப்பூ சட்னி ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு பாருங்கள். அடுத்தது
நம்ம புதினா சட்னி அரைச்சிக்கலாம். அஞ்சாவதாக நம்ம பார்க்க போகிறது வந்து புதினா சட்னி. இதுக்கு வந்து ஒரு கைப்பிடி புதினா வந்து கழுவி எடுத்து வச்சுருக்கேன். 2 சில் தேங்காய், ஒரு 5 பச்சை மிளகாய், ஒரு 7 பல் வெங்காயம், சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை வந்து வணக்கிக்கலாம். அதுக்கு வந்து ஒரு வடசட்டி வச்சுருக்கேன். இதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். விட்டுட்டு இதில் வந்து புதினாவை ஃபஸ்ட்டு நான் போட்டு வணக்கிக்கிறேன். அதோட 5 பச்சை மிளகாய், வெங்காயம், தேங்காய், இந்த 2 சில் தேங்காயும் அதுவே நான் நறுக்கி போட்டுக்கிறேன். இது கலர் மாறாத அளவுக்கு வணக்கிக்கோங்க. அதோட 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக மல்லி சேர்த்துக்கிறேன், மல்லி இலை. இதெல்லாம் அப்படியே லைட்டாக வணக்கிக்கலாம். புதினா மட்டும்தான் கொஞ்சம் வாசனை போகிறதுக்கு வணக்கணும். ஒரு பாதி அளவுக்கு வணங்கினா போதும். இது வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக போட்டுக்கணும். இது வந்து இப்போ நல்லா ஆற வச்சுட்டு நம்ம மிக்ஸில் அரைச்சிக்கலாம். வணக்கி வச்ச புதினா எல்லாம் ஆறிடுச்சு. இப்போ நம்ம இதை ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். இதுக்கு உப்பு சேர்த்துட்டேன். இப்போ நம்ம இதை அரைச்சிட்டு வந்துடலாம். இதுவும் ஓரளவு கொஞ்சம் ரோஜாப்பூ சட்னி மாதிரி அரைச்சிக்கிங்க. பாருங்கள், புதினா சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இந்த அளவுக்கு குறைன்னு அரைச்சிக்கிங்க. இதை நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். புதினா சட்னி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இப்போ நம்ம 5 வகை சட்னியும் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு எப்படி தாளிக்கலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு தாளிக்கிற கரண்டியை அடுப்பில் வச்சுட்டேன். ஃபஸ்ட்டு மிளகா சட்னிக்கு தாளிச்சிக்கலாம். அதுக்கு ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்க. நல்லெண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காயட்டும். இதுக்கு உளுந்து ஒரு டீஸ்பூன், கடுகு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு. அதுக்கு 2 கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் மிளகா சட்னியில் சேர்த்துக்கணும். 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து தேங்காய் சட்னிக்கு தாளிக்கிறோம். அதுக்கு வந்து 1 டீஸ்பூன் உளுந்து, 1 டீஸ்பூன் கடுகு, கருவேப்பிலை ஒரு 3-4 கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். தாளிச்சிக்கலாம். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் உளுந்து, 4 இலை கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அதுக்கு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். கொஞ்சமாக உளுந்து, கொஞ்சமாக கடுகு, 4 இலை கருவேப்பிலை போட்டுக்கலாம். கடைசியாக பூண்டு சட்னிக்கு தாளிச்சிக்கலாம். அதுக்கு வந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். ஏன்னா இந்த பூண்டு சட்னிக்கு எண்ணெய் நிறையா இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். இதுக்கு வந்து தாளிக்கிறதுக்கு நம்ம கடுகு மட்டும்தான் போட போகிறோம். அதனால் 1 டீஸ்பூன் கடுகு மட்டும் போட்டுக்கலாம்.
கடுகு பொரிஞ்சிச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக வந்து பெருங்காயம் சேர்த்துக்கலாம். நான் பூண்டு சட்னிக்கு பெருங்காயம் போடுவேன், அதனால தான் நான் லாஸ்ட்டாக தாளித்தேன். பெருங்காயம் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்குங்க. இப்போ இதை இந்த பூண்டு சட்னியில் கொட்டிக்கலாம். பெருங்காயம் ரொம்ப தீய விட்டுறாமல் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணோடனே இந்த எண்ணெய் சுட்டுட்டு இருக்கும்போது அதில் பெருங்காயத்தை கொட்டி நம்ம கொட்டிக்கணும். இந்த பெருங்காயம் தான் இந்த சட்னிக்கு சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் தாளித்து செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். 5 வகை சட்னி செஞ்சு காட்டியிருக்கேன். இதை செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னும் ஒரு 5 வகை சட்னி நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். உங்களுக்கு வேணும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஒரு தோசை சூடாக ஊற்றி இந்த 5 வகை சட்னியை நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கவி விலாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.